உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இத்த வாயில அடக்கி வச்சுனே இருக்கணும். ஒருவேளை அந்த இச்சாதாரி உங்களை கொத்துச்சுன்னா. என்னது கொத்துமா? என்ன ராணி, அந்த இச்சாதாரி யார் உருவத்துல எங்க இருக்கு எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. இப்ப என்னடா திடீர்னு வந்து கொத்துங்கிற? பாருங்க, நான் ஆடுற கேம்ல இச்சாதாரி உள்ள பூந்து ஆட்டத்தை கலைக்க பாக்கும். அதனால அது ஆட்டத்தை கலைக்கிற மாதிரி காட்டிக்காம அதாண்ட விளையாடிக்கின்னு அது போக்குலயே போகணும். இத சொல்லிதான் தாடிகாரன சில விஷயத்துக்காக காட்டுக்குள்ள அனுப்பி வச்சிருக்கேன். ஆனா கொஞ்ச நேரத்துல தாடிகாரன காணுன்ற மாதிரி நானே ஒரு டிராமா பண்ணுவேன். நீங்களும் இச்சாதாரி ஏதோ பண்ணிருச்சுங்கிற மாதிரி உங்களுக்குள்ள நீங்க பேசிக்கணும். புரிதா? சத்தியமா நீ என்ன பண்ண போற, என்ன சொல்றன்னு ஒண்ணுமே புரியலமா. தாத்தா, இப்போ எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல அவ்வளோ நேரம் இல்ல. நான் சொல்றத மட்டும் பண்ணுங்க. அப்புறம் நீங்க கேட்டீங்கல்ல இச்சாதாரி எந்த உருவத்துல இருக்குன்னு, அது உங்க உருவத்துல கூட இருக்கலாம். என்னமா திடீர்னு இப்படி சொல்ற? தாத்தா, அது எந்த நேரத்துல எந்த உருவத்தை எடுக்கும்ன்றத நீங்கெல்லாம் விட்டுருங்க. நீங்க அத்தை எடுக்க போற உருவத்தையும் இதுவரைக்கும் எடுக்காத உருவத்தையும் எடுக்கும்னு சொல்ல வரேன். இப்போ தெளிவா புரிதா? சரி, நான் உங்களாண்ட ஒண்ணு குத்தன்ல, அத்தை நீங்க வாயில வச்சுக்கினே இருக்கணும். இச்சாதாரி உங்களை வந்து கொத்துச்சுன்னா ஒன்னே அத கட்சி மென்னு முழுங்கிடணும். முழுங்கினா என்ன ஆகும்? இந்த உலகத்துல எந்த மூலையில இருக்கிற எப்பேற்பட்ட விஷப்பாம்பு கடிச்சாலும் அந்த விஷத்தை உடம்புல 6 மணி நேரம் செயல்பட விடாம பாய்சனை ரத்தத்துல கலக்க விடாம இது வெக்கும் தாத்தா. ஆமா, இதெல்லாம் எப்படிமா கண்டுபிடிச்ச? சொல்றேன் தாத்தா, எல்லாத்தையும் நான் அப்புறமா சொல்றேன். ஏன் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இப்படி ஒரு சோதனை? சரி ராணி, நாங்க பாத்துக்கிறோம். அந்த பரமேஸ்வரன் நம்மள இப்படி சோதிக்கிறானே, ஒரு பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டு நம்ம படுற பாடு இருக்கே. ஐயோ கடவுளே, நீதான் எங்க எல்லாரையும் காப்பாத்தணும். பாட்டி, நான் ஒரு ஆட்டத்தை ஆட ஆரம்பிச்சிருக்கேன். கண்டிப்பா ஜெயிப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் அது உங்களை ஏதாச்சும் பண்ணா உங்ககிட்ட கொண்டாந்து நான் ஒரு கழுகு நகத்தை கொடுப்பேன். அப்புறமா அது உங்களாண்ட வராது. அப்படியே வந்தா கூட ஒரு 5 அடி தள்ளி தான் இருக்கும். இப்போதைக்கு இந்த கழுகு நகம் என்னாண்ட இருக்கட்டும். இவ்வளவு நேரம் எங்க தாத்தா இருந்தீங்க? அதெல்லாம் இருக்கட்டும்பா. ராணியால ஊத முடியல, அவ ரொம்ப தடுமாறா. என்னன்னு பாருடா. ராணி, நீ மகுடி கொடு, நான் வேணா ஊதுறேன். ராணி, நீ தைரியமா இரு, நான் வந்துட்டேன். பூஜையை நல்லபடி முடிச்சிடலாம். இந்த விபூதிய ராணிக்கு வச்சு விடுங்க. பாவம், அவ இப்ப 3வது கட்டத்துக்கு போக போறா. அப்போ உடம்புல இருக்கிற உயிர் நாடி அனைத்தும் இழுத்து பிடிக்கும். நாபி கபாலம் துடிக்கும். உள்ள இருக்கிற குழந்தைக்கு பெரிய ஆபத்து வரக்கூட வாய்ப்பு இருக்குப்பா. ஆனா இப்போ ராணி தொடர்ந்து ஊதுறதை தவிர அவளுக்கு வேற வழியே இல்ல. சாமி, இவ்வளவு ஆபத்து இருக்குன்னா நான் வாங்கி ஊதுறனே. இல்ல சித்தார்த், இது விளையாட்டு காரியம் இல்ல. ராணி ஊதுறதுனால தான் 2வது பகுதிக்கு வந்திருக்கா. நீ வாங்கி ஊதுனா உன்னால ஒரு நிமிஷம் கூட மூச்சு விடாம ஊத முடியுமான்னு தெரியாது. ராணி உயிரை கொடுத்து போராடி இதை செஞ்சுக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்றது? என்னாச்சு நீ? வேண்டாம் மாமா. ராணி, இது யாரோ வந்திருக்காங்க. இவருதான் ஊத மாட்டேன்னு சொல்லிட்டு போனாரே.
ராணி நான் தோத்துட்டேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? யாருக்கும் ஆபத்து இல்லையே? இல்ல, நீ அங்க பாரு. வாசிக்க மாட்டேன்னு போனவர் திரும்ப வந்து வாசிக்கிறாரு. இப்ப அவர்தான் வந்து நம்மள காப்பாத்தினாரு. அப்பா ஆண்டவா காப்பாத்திட்டடா. നന്ദി തായേ, നന്ദി. എന്റെ ഭഗവതി അമ്മേ. ஐயா, நான் போகலன்னா அந்த குடும்பத்தையே இச்சாதாரி கொன்னுருமே. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அந்த ஈஸ்வரன் தான் அந்த குடும்பத்தை காப்பாத்தணும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். என்ன ஐயா சொல்றீங்க? நான் என் வழியை பார்த்து போறேன்னு சொன்னேன்ப்பா. என்ன பண்ண முடியும்? எல்லாம் நம்ம கைய மீறி போனா நாம என்ன பண்ண முடியும்? எல்லாம் அந்த ஈஸ்வரன் தான் பாத்துக்கணும். அவன் தான் பொறுப்பு இல்லாம இருக்கானே, போக்கத்த பையன். ஏங்க, பகவான் அப்படிலாம் சொல்லாதீங்க. பகவானே, அந்த குடும்பத்தை எப்படியாவது காப்பாத்திரியா. சிவாய நம ஓம். வர்றையா. ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா. நான் பண்ணதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்க. இங்க ராணி பண்ண விஷயம்தான், அவங்க பண்ண வியூகம் தான் பெரிய விஷயம். ஐயா, நான் பண்ண விஷயம் உங்களுக்கு எப்படி? நீங்க எவ்வளவு பெரிய திட்டம் போட்டு இச்சாதாரிய பிடிக்க காய நிறுத்தி இருக்கீங்க. இல்லனா இந்த மாதிரி ஆளுங்க அவ்வளவு சீக்கிரம் அகப்பட்டுருவாங்களா என்ன? நீங்க கொஞ்சம் அசந்திருந்தாலும் உங்க முன்னாடி என்னமா சித்து விளையாட்ட விளையாடி காமிச்சிருக்கும். பரவாயில்ல, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. அததான் சொல்லலாம்னு நினைச்சேன், பொதுவாவே சொல்லிட்டேங்க. அப்ப நான் எல்லார்கிட்டயும் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. சரிங்க. நன்றிங்கய்யா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.